கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. என்ன டாபிக் அப்படின்னா தியாகம். இந்த சத்தியத்தை தியானித்த பிறகு கர்த்தர் என்னோடு வெளிப்படையாக அது பேசினார். தியாக மனப்பான்மை ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், தியாகமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஏசப்பா தியாகம் பண்ணாரு, அவரை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகள் தியாகம் பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு செய்தி. இன்னைக்கு ஏசப்பா என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தலையாட்டுறீங்க? அப்போ போகிறதுக்கு ரெடியா? ஏசப்பா தியாகம் பண்ணாரு, அவருடைய பிள்ளைகள் நல்ல ஒரு அலையிலே சொல்ல எடுத்துக்காங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே பவுல் எபேசு மக்களுக்கு இது ஒரு ஆலோசனையாக எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. என்ன எடுத்துரைக்கிறார் அப்படின்னா, இங்கே 3 ஃப்ரேஸ் இங்கே அடங்கியிருக்கு. 2வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நமக்காகனா யாருங்க? ரைட்டா? சரி. 2 தம்மை என்னங்க? யாருங்க? இயேசுவை குறிக்குதா? அடுத்தது தேவனுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர். 3 தத்துவம், ஆள் தத்துவத்தை இங்கே ஆள் தத்துவம் கொண்ட ஒரு வார்த்தை இங்கே அடங்கியிருக்கு. 1, 2 இயேசு, 3வது தேவனுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது இந்த 2 பேர் முக்கியமாக பட்டாங்க, நடுவில் இருக்கிறவர் முக்கியமாக படலை. உன்னால் யாருனால புரிஞ்சிக்க முடிஞ்சதை? இங்கே 2 பேர் முக்கியமாக பட்டாங்க, இங்கே யாரும் முக்கியமாக படலை. ஏன்னா இயேசு உங்கள் மேலே என் மேலே அன்பு வச்சதுனால ஒரு காரியத்தை செஞ்சார். தான் அப்பா அவர் சொன்னதுனால ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன காரியத்தை செஞ்சார்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப இங்க என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பு வச்சதுனால, தேவன் சொன்னதுனால தன்னை சுகந்த வாசனையான தியாகத்தை செய்தார், பலியை செய்தார். என்ன பலிங்க? தன்னையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக என்ன செய்தாருங்க? தேவனுக்காக என்ன செய்தாருங்க? சொல்லுங்களேன், என்ன செய்தாருங்க? தேவன் நமக்காக செய்ய சொன்னதை அவர் செஞ்சிட்டார். அல்லேலூயா. இதில் நீங்கள் பார்க்கணும், இயேசுவுக்கு எமோஷன்ஸ் இருந்திருக்குமா? ஃபீலிங்ஸ் இருந்திருக்குமா? சொல்லுங்களேன், இருந்திருக்குமா? ஆசபாசங்கள் இருந்திருக்குமா? சொந்த சிந்தனைகள் இருந்திருக்குமா? நினச்சி பார்க்குறீங்களா? இயேசுக்கு இருந்திருக்குமா? இருந்திருக்காதாங்க? ஏன் அவர் நினச்சதை அவர் செய்திருக்க கூடாதா? கூடும் தானே? சொல்லுங்களேன், கூடும் தானே? இங்கே எப்படி தியாகம் வெளிப்படுத்த தெரியுமா? சும்மா உயிரை விட்டுறலங்க. அவர் சும்மா கிடையாது. அது அவர் பிறந்ததுலேருந்து அவர் நாசியில் சுவாசம் பிரிகிற வரைக்கும் அவருக்காக அவர் வாழவே இல்லை. எதுவுமே நல்லா உணர முடியுது. அப்போ இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்தாருங்க? என்ன பண்ணாருங்க? என்ன செய்திருக்கிறாருங்க? ஜீவனையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. அவர் 33 வருஷம் என்ன பண்ணாருங்க? சொல்லுங்களேன், என்ன பண்ணாருங்க? அம்மா சொல்லுங்களேன், என்ன பண்ணாருங்க? ஐயா சொன்னாருங்க, என்ன பண்ணாருங்க? உங்களுக்காக எனக்காக வாழ்ந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உங்களுக்காக எனக்காகவும் வாழ்ந்தாரு. அங்க கொஞ்சம் கூட அவர் பர்சனல்ங்கிறது வெளிப்படவே இல்லை. எத்தனை ராமன் சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, இந்த 3 ஆள் தத்துவத்துல இயேசு எங்கேயாவது ரொம்ப ப்ரியாரிட்டியா தெரியப்பட்டாரா? இங்க யார் ப்ரியாரிட்டியா தெரியப்பட்டது? நமக்காக. அதான் நம்மள அப்படியே ப்ரியாரிட்டியா ரொம்ப உச்சிதமா காட்டுறாரு. தேவனை உச்சிதமா காட்டுறாரு, அவரை ஒண்ணும் இல்லாம காட்டுறாரு. அல்லேலூயா. அதனால பவுல் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த மனோப்பான்மை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். எந்த மனோப்பான்மை சொல்லுங்க? எந்த மனோப்பான்மை? தியாகம் பண்ற மனப்பான்மை. எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? இதை அக்செப்ட் பண்றவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சொத்த அல்லேலூயாலாம் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நல்லா சத்தமா சொல்லணும் ஆமென். எந்த மனப்பான்மை தேவைன்னு இங்க பவுல் சொல்றாரு? தியாக மனப்பான்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள் இல்ல, பல நேரங்கள் தேவனை பிரியப்படுத்தணும்னா சிலரை தியாகம் செய்யணும். உங்க கூட இருக்கிற அன்பிற்குரியவர்களை பிரியப்படுத்தணும்னா சிலரை தியாகம் செய்யணும். புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் அன்பிற்குரியவர்களுக்காக அவருடைய பிரியம் உங்களுக்கு வேணும்னா சிலதை தியாகம் செய்தே. என்னால் முடியாதுன்னு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் யாரு? ஆமாம், ஆப்ஷன்லெஸ். ஸோ கட்டாயமாக அவசியமாக தியாகம் செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே பவுல் சொல்கிறாரு, ஸோ இப்படியா இயேசு உங்களில் அன்பு காட்டின பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அத்தாரிட்டியாக சொல்கிறார், யூ ஹேவ் டு டூ. நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், தியாக மனப்பான்மையிலே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் அப்பா அம்மாக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்காக, உங்கள் தங்கச்சிமார்களுக்காக அவருடைய உறவு தேவைன்னா தியாகம் செய்துதாகணும். அல்லேலூயா. இயேசு அப்படிதாங்க உங்களையே என்னைய சம்பாதிச்சாரு. அவரை பின்பற்றுகிறவர்கள் நாமும் உறவுகளை சம்பாதிக்கணும்னா தியாகம் செய்து தான் ஆகணுமா? அல்லேலூயா. இயேசு கொடுத்த டீச்சிங் இது, நான் சொல்ல. சம்பவத்தை நம்ம தியானிச்சு கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம், அதில் 1லிருந்து 24 வருஷம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இதில் சம்பவம் என்னென்னா, தாவீது இங்கே ஒரு தியாகம் பண்ணுறாரு. யாருக்காக தியாகம் பண்ணுறாருன்னா, தம்மை கொல்லும்படியாய், தம்மை இல்லாமையாக்கும்படியாய் தேடி வருகிற சவுலுக்காய் ஒரு தியாகம் பண்ணுறார். அது அவர் என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாருங்கிற அந்த திங்கிங்கோட நீங்கள் அதை படிக்கணும். ரைட்டா? ரைட், வாசிப்போமா? 1லிருந்து ஃபுல்லாக 24 வசனங்கள். 1 சாமுவேல் 24. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கன்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எலும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான், வழியை நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து
கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வியின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றமும் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்திலே ஆகாயமும் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழிகாடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பீராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்பொழுதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வெறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். சத்தமுறையிலேயே சொல்லுங்க பாப்பா. நல்ல நல்ல சத்தமுறையிலேயே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இங்கே என்ன சம்பவம் அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்கும் போதே புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே தாவீது எதெல்லாம் தியாகம் பண்ணார் தெரியுமா? ஃபஸ்ட்டு அவருடைய சான்ஸை இங்கே தியாகம் பண்ணிட்டார். என்னத்தை தியாகம் பண்ணிட்டாரு? என்ன சான்ஸ்? என்ன சான்ஸை தியாகம் பண்ணிட்டாரு? சரி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். எப்படின்னா, தாவீது யாரு? ராஜா தானே. இந்த சம்பவம் நடக்கும்போது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாரா இல்லையா? பண்ணப்பட்டிருந்தார். ஆமென். பண்ணப்பட்ட பிறகு தான் கோலியாத் என்ன செய்கிறாரு? ஏன் சவுலுக்கு இங்கே கோபம் வந்துச்சு? சவுல் யாரு? ராஜாங்கிறவர் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும். அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆள். ஹல்லேலூயா. ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? ஏன் பொறாமை இருந்துச்சு? ஏன்னா சவுல் முன்னிருந்தே பல போராட்டங்களை போராடி இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. இவளுக்காக பல நன்மையை சவுலும் செய்துட்டு தான் இருந்தார். ஆனால் தாவீது வந்தவுடனே தாவீதை எப்படியா பாராட்டினாங்க? சவுல் கொன்றதோ தாவீது கொன்றதோ சொன்ன உடனே பொறாமை எழுப்பி போச்சு. என்னடா இப்போ வந்தவன் இப்போ பிரியர் ஆகிட்டான். இல்லை, அது எல்லாருக்குமே அது வர ஒரு பொறாமை இல்லை. நம்ம முன்னாடி யாராக கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க? கொஞ்சம் அடிவேறு கீழே லைட்டாக என்ன பண்ணோம்? உஷ்ணம் ஏறும் இல்லை? அப்படி தான் ஏறி போச்சு அவருக்கு. இந்த உஷ்ணம் எப்படி கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அவரை கொலை செய்யும்படியாக ஏறி போயிடுச்சு. அதுவும் எப்படி போகிறாருங்க? இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது
எத்தனை பேரை கூட்டு போறாரு? 3000 பேர். தாவீது ஒரு ஆளை கொல்றதுக்கு 3000 பேரை கூட்டு போறாரு. ஒருத்தங்கிட்ட தப்பிச்சா இன்னொருத்தங்கிட்ட கட்டாயமா மாட்டிக்கிடுவான்னு அந்த எண்ணத்துல கொண்டு போறாரு. அப்ப பாருங்க எவ்வளவு கொலவெறி பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு திங்க் பண்ற திங்கிங் இதெல்லாம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு, சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு. ஆனா சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி நடந்துக்கல. தாவீது இங்க என்ன செய்றார்? நடந்துக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இங்க என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார் தெரியுமா? அவர் கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை என்ன பண்ணிட்டாரு? இத்தனைக்கு அந்த வாய்ப்பு யாரால கொடுக்கப்பட்டுச்சு? சொல்லுங்க, யாரால அங்க கொடுக்கப்பட்டுச்சு? கர்த்தரால கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த சான்ஸை இவர் என்ன பண்றாரு? தியாகம் பண்றாரு. அந்த சான்ஸை, இத்தனைக்கும் அந்த சான்ஸ் அவர் பயன்படுத்தி இருந்தால் அது தப்பு கூட ஆயிருக்காது. ஏன்னா அந்த சான்ஸை கொடுத்ததே யார் தான்? கர்த்தர் தான். அவர் பயன்படுத்தி இருந்தால் கூட தப்பு ஆயிருக்காது. ஆனால் அவர் அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாரு, தியாகம் பண்ணுறாரு. ஒருவேளை அதை பயன்படுத்தி இருந்தார்னா அவர் அந்த நாள்லேருந்தே அவர் யாராவா இருக்கலாம்? ராஜாவா உட்காந்துருக்கலாம் இல்லையா? அடுத்தது சவுல் போகிற வரைக்கும் சவுல் தான் ராஜாவா இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு சான்ஸ் போச்சு இல்லை, டைம் போச்சு இல்லை, சான்ஸ் மிஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது என்னத்தை மிஸ் பண்ணுறாரு தெரியுமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட். நல்லா சொல்லுங்கள் சத்தமா. ஒரு நல்ல பேரை, அதாவது இது வந்து கொஞ்சம் நஞ்சம் அந்த அந்த பேரை அவர் வாங்கினது கொஞ்சம் நஞ்ச மக்களுக்கு போகலை. அவர் அந்த பேரை வாங்கினது அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருந்தது. அல்லேலூயா. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 14. அந்த கோலியாத் என்கிற பெரிய மாமிச மலையை அவர் அழிச்சது அந்த 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 ஏரியா புறஜாதி மக்கள் வரைக்கும் அவருடைய பேர் என்ன பண்ணிடுச்சுங்க? புகழ் பறந்திருந்தது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுலயும் இன்னும் தாவீது லேஸ்பட்ட ஒரு ஆளா? சொல்லுங்களேன், தாவீது லேஸ்பட்ட ஆளா? கோலியாத்தினுடைய அந்த அந்த பட்டயத்தை எடுத்து அந்த கழுத்தை வெட்டுற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு? இருந்ததா இல்லைங்களாங்க? சவுல் வயசான மனுஷன் தான். சவுலை கொல்றதுக்கு பல சகல பலமாக அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் அதை செய்யல. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி அவர் தியாகம் செய்தார் தெரியுமா? அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆமாம், அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சவுல், அதாவது சவுல் வந்து தாவீதுனுடைய கையில் சிக்கப்பட்டிருந்தோம். அதுலேருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து வெளியே வந்த பிறகு அவர் சவுலை வந்து என்ன பண்ணுறாருன்னா, தாவீதை பார்க்குறாரு. தாவீது உடனே என்ன செய்கிறான்னா, சவுலை பார்த்த உடனே என்ன பண்ணுறான்? தாவீது சவுலை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறாங்க? இல்லை, அங்கே ஒரு 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 சீக்வன்ஸ் அங்கே நடந்திருக்கு. அது என்ன செய்தாரு? தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து அதுதான் தாவீது என்ன செய்தாருங்க? தரை மட்டும். இத்தனைக்கும் தாவீதுக்கு நல்லா தெரியும் சவுல் இவனை கொல்ல வந்த ஆளு. இவன் நல்ல பேரை வாங்கினது சவுலுக்கு பிடிக்கல, பொறாம உள்ள ஆளு. நல்லா தெரியும் தப்பு செய்யறான், நல்லா தெரியும். ஒரு ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு நல்லாவே தெரியும். தெரிந்திருந்தோம் தாவீது என்ன செய்யறாங்க? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு, அவருக்குரிய மரியாதையை நான் கொடுக்கணும்னு தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட அவர் யோசிக்காம என்ன பண்ணிட்டாருங்க? இத்தனைக்கும் அந்த சமயம் தாவீதுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசுங்க. தாவீது கூட இருந்த ஃபேன் பேஸ் மக்கள் ரொம்ப அதிகம். தாவீதுக்கு சப்போர்ட்டா அநேக மக்கள் இருந்தாங்க. ஆனாலும் எனக்கு இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு இந்த பலன் இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கல அப்படின்னா, அந்த சான்ஸை பயன்படுத்தி அதிகாரத்தை அவர் கையில் எடுத்துக்கல. அவர் அதற்கு மாற என்ன செய்கிறாரு? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாள், நான் அவரை கனம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை கூட இழக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அல்லேலூயா. செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துதான் என்ன பண்ணுறார்? தலை குனிந்து தலை குப்புற என்ன பண்ணுறார்? சவுல் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து அவர் சொல்கிறாரு, என் ஆண்டவனே. இன்னும் வேற என்னென்ன சொல்கிறாரு? என் ஆண்டவனேன்னு ஒரு சிலத்தில் சொல்கிறாரு, என் தகப்பனேன்னு சொல்கிறாரு இல்லையா? இன்னும் வேற என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு? இல்லை, அதுக்கு முன்னாடி அதாவது சவுலை இங்கே என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்க. என் தகப்பனேன்னு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என் ஆண்டவனேன்னு சொல்கிறாரு. ஸோ பாருங்க, சவுலை அவர் எவ்வளவாய் மிகப்படுத்தி பார்க்குறாரு பாருங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ தாவீது செய்த தியாகம் எதில் ரிசல்ட் ஆச்சு தெரியுமா? தன்னை கொல்லும்படியாய் தேடி வந்த சவுலை அவனை குறித்து ஒரு நல்ல கிரெடிட் கொடுக்குறாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லி கிரெடிட் கொடுக்குறாரு? என்ன சொல்லி வாழ்த்துறாருங்க?
என்ன சொல்லி வாழ்த்துறாருங்க? வாசிச்சவங்க சொல்லுங்க, என்ன சொல்லி வாழ்த்துறாரு? எந்த வசனம்? பதினேழாம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். அங்க சவுல் தாவீதை எப்படி வாழ்த்துறாரு பாருங்க. அவர் செய்த தியாகத்துக்கு கிடைச்ச பலன். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ ரியலைஸ் ஆயிட்டாரா? சொல்லுங்க, ரியலைஸ் ஆயிட்டாரா? தனியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் தான், தப்பு செஞ்சிட்டார் தான். தாவீது அந்த வாய்ப்பை சவுலுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீ தப்பு செஞ்சிட்டேன்னு உணரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பல நேரம் நாம் பண்ணுற தப்பு என்ன தெரியுமாங்க, நம்ம அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு உடனே அவங்கள பனிஷ் பண்ண மேலே ஏறிடுறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் இங்கே தாவீது அந்த காரியத்தை அவர் செய்யவே இல்லை. அவர் உடனே தன்னை தாழ்த்தி அங்கே ஒரு தியாகத்தை செய்து உடனே என்ன பண்ணுறாரு, அவராகவே ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. இதுதாங்க தியாகம் பண்ணுற ஒரு வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பல நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்பும் போது நீங்கள் தியாகம் செய்யணும். என்ன தியாகம் செய்வீங்க? நீங்கள் ஒரு தியாகம் செய்யணும். என்ன தியாகம் செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? நான் கேட்டது புரியல உங்களுக்கு? இதே போல் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை சமயம் நீங்கள் ஒரு தியாகம் செஞ்சீங்கன்னா சூப்பராகிடும். என்ன தியாகம்? நல்ல ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு வாயை மூடிடணும், நெக்ஸ்ட்டு அமைதியாக போயிடணும். ஈஸியாக அந்த பிரச்சனை என்ன ஆயிரும்? ஆமேனா இல்லைங்களாங்க? இதுதாங்க நீங்கள் பண்ணுற தியாகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே தாவீது இந்த தியாகத்தை பண்ணதுனால சவுலுக்கே குத்துண்டு சொல்கிறான், நானும் உனக்கு என்ன பண்ண வேண்டேன், தீமையை செய்ய வந்துட்டேன், நீ மன்னிச்சிருப்பான்னு கேட்குறாப்புல அவ்வளோ பெரிய ராஜா. அல்லேலூயா. நீங்கள் பல நேரம் இந்த தியாகத்தை செய்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகியே இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை 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 குறிச்சதான அந்த எண்ணமே பெருசாக இருக்கும். நீங்கள் யாரிடம் அப்படி நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறீங்களோ அந்த நபருடைய கண்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக தான் எப்போவுமே தெரிவிங்க. ஒரு நாளும் கீழே தெரியவே மாட்டீங்க. அல்லேலூயா. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, தாவீது இப்படியாய் தன்னை ஒடுக்கி அந்த தியாகத்தை செய்த போது சவுலே சொல்கிறாரு, நீ தான்ப்பா உண்மையான ஒரிஜினல் ராஜா, அந்த ராஜாக்குரிய குவாலிட்டி உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது, நீ தான் இனிமேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிற, அரசாள போகிற. பார்த்தீங்களா? இன்னொருத்தர் எலும்பி யாருக்கு கிரெடிட் கொடுக்குறா? கொலை செய்ய வந்தவனே எலும்பி தாவீதுக்கு என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாருங்க? என்ன பண்ணுறாருங்க? சொல்லுங்களேன், என்ன பண்ணுறாருங்க? கிரெடிட்டை கொடுக்குறாரு, வாழ்த்துதலை கொடுக்குறாரு. நீ என்ன காட்டில ரொம்ப பெரியவன்பான்னு சொல்கிறாரு. நல்ல வேலையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை உங்கள் குடும்பத்தில் உங்களை அப்படி எல்லாரும் சொல்லணும்னு? சொல்லணுமா வேணாங்களாங்க? என்ன சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன், உங்களை சொல்லணும் நீங்கள் பிரியப்படுறீங்களா? ஆனால் சும்மா வந்துடாது. அதற்கு நீங்கள் கிரயமாக என்ன செய்தாகணும்? அதற்கு கிரயமாக என்ன செய்தாகணும்? தியாகம் பண்ணி தான் ஆகணும். உங்கள் அப்பா அம்மா அவனை ரொம்ப நல்ல புள்ளப்பா நீ சொல்லணும்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? நீ தியாகம் பண்ணாமல் நான் பிடிச்சதை செய்வேன்னா அட போடான்னு தான் அடிப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாக்காக நீங்கள் தியாகம் பண்ணும்போது இவனை போல எனக்கு புள்ள கட்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. என்னப்பா சொல்லுவாங்க? உண்மையா? நீங்கள் தியாகம் பண்ணாத ஒளிய உங்களுக்கு அந்த பேர் கிடைக்காது. என்னங்கம்மா நான் சொல்கிறது? அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்படியா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலைகளிலேயும் நாம தியாக மனப்பான்மையோடு கூட வாழணும். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது எல்லாத்துலேயும் இன்னும் இப்படி இந்த ஒரு வார்த்தையை சொல்ல நான் பிரியப்படுகிறேன். ஒரு உறவை உங்களுக்காய் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்காக தியாகம் பண்ணி ஆக வேண்டும். சொல்லுங்க, ஒரு உறவை உங்களுக்காக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அவர்களுக்காக தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இயேசு நமக்காய் தியாகம் செய்தபடியினால்
நாமும் தியாகம் செய்துதான் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணித்தரமா ஒரு வார்த்தையை சொல்றேங்க. நீங்க தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் நீங்க கீழே இருக்க மாட்டீங்க. கட்டாயமா நீங்க பிறரால் மதிக்கப்பட்டவர்களாய், பிறரால் உயர்த்தப்பட்டவர்களாய், பிறரால் மேலோங்கி பார்க்கிறவர்களாக தான் இருப்பீங்க. தாவீது தியாகம் பண்ணதுனால எங்கேயாவது கீழே தள்ளப்பட்டானா? சொல்லுங்களேங்க. சவுலை பெருசா நினைச்சனால கீழே தள்ளப்பட்டானா? இல்லை. அதுக்கு மாற என்ன நடந்துச்சு? சவுலே எழும்பி, நீ உன்னை விட ஒரு பெரிய ராஜா இல்லவே இல்லடா, உன்னை விட ஒரு பெரிய மனுஷன் இல்லை. அல்லேலூயா. இந்த 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 வார்த்தை என்ன ரொம்ப குதிச்சிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிரியே எழும்பி தனக்கான ஒரு நல்ல சாட்சியை கொடுக்குறான் பார். நானோ தீமை செய்ய உனக்கு வகைத்தேன், ஆனா நீயோ எனக்கு நன்மை செய்தியே. நீ ரொம்ப பெருசுப்பா, நீ உன் மனசு ரொம்ப பெருசு, உன்கிட்டலாம் நான் வரவே மாட்டேன்ற கணக்காது, உன்னுடைய கால் தூசிக்கு கூட நான் சமம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படியான சாட்சியை உங்க மனைவி உங்களை குறித்து சொல்லணும். இப்படியான சாட்சியை உங்களை குறித்து உங்க கணவன் சொல்லணும். இப்படியான ஒரு சாட்சியை உங்களை குறித்து உங்க பெற்றோர் சொல்லணும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சும்மா வந்துடாதுங்க. தியாகம் செய்தால்தான் நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும். எந்தெந்த விதமான தியாகம்லாம் அது கேட்டிங்கன்னா அது போயிட்டே இருக்கும் நேரம். என்ன மாதிரிலாம் தியாகம் செய்தால் உங்கள் உறவில் நீங்கள் தக்க வச்சுக்கொள்ள முடியும், நீங்கள் தான் சிந்திக்கணும். அல்லேலூயா. சில நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் பணத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களாங்க. சில நேரத்தில் உங்கள் சொந்த ஆசைகளை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் சொந்த சுய யோசனைகளை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா பிற உறவுகள், அதாவது கடவுள் உங்களுக்காய் கொடுத்த உறவுகளை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ள இந்த தியாகத்தெல்லாம் செய்து ஆகணும். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? இப்போ நான் ஊழியக்காரனா இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உங்களெல்லாம் நான் இப்படி ஒரு மனமாக வைக்கணும்னா நான் சில தியாகம் என்ன பண்ணி ஆகணும்? என்னங்க பண்ணி தான் ஆகணும். ஞாபகத்தில் வச்சு பண்ணி தான் ஆகணும். நல்லா இருக்கு, அக்செப்ட் பண்ணுறேன். பண்ணி தான் ஆகணும். நான் வேறு வழியே இல்லை. நீங்கள் என்னை மதிக்கலைன்னா நான் தியாகமாக என்னை மதிக்கலை உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன். நான் அது ஊழியம் செய்யணும். நான் போகிறேன்னு நடைய கட்டினேன்னா அங்கே நான் ஊழியக்காரன் இருக்கவே தகுதியே இல்லை. எது மாதிரி ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமாம், தகுதியே இல்லை. பல விதங்களில் டென்ஷன் வரும், சம்மந்தமே இல்லாமல் நம்மளை சொல்லுவாங்க. அதெல்லாம் காதலை வாங்கி இப்படி என்ன பண்ணிக்கணும், இப்படி வாங்கி இப்படி விட வேண்டியது நாட்கள் இருக்கும். அதை விட்டு தான் ஆகணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பல தியாகங்களை செய்ததுனால தான் அவன் ராஜாங்கிற ஒரு பொசிஷனை கண்டடைஞ்சான். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா அம்மா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை காணப்படணும்னா, பலருடைய கண்களுக்கு நீங்கள் தலைவனாக நிற்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் பல விதங்களில் தியாகங்களை செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. செய்து தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறதுனால இல்லை, இது நானாக சொல்லலை. பவுல் எபேசு மக்களுக்கு இயேசு தியாகம் செய்தார், நீங்களும் தியாகம் செய்யுங்கிறத அங்கே எடுத்துரைக்கிறார். அதை தான் இந்த நாளிலும் ஆவியான நம்மத்தில் எடுத்துரைக்கிறார். இந்த மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. ஸோ எத்தனை பேர் இந்த காலையில் உங்கள் செவிகளை திறக்கிறீங்க? எத்தனை பேர் திறக்கிறீங்க? நம்ம தியாக மனப்பான்மை நமக்குள்ளே வளரணுங்க. நான் வாழ்ந்தால் போதும். இப்போ இருக்கிற உலகம் எப்படி போகுது தெரியுங்களா? எப்படி போகுதுங்க? எப்படி போகுதுங்க? சுயநலம். முன்னெல்லாம் என் குடும்பம், அதாவது குடும்பம்னா அந்த பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி ஓடினுச்சு. இப்போ அடுத்தது அதுலேயும் சுரங்கி எப்படி ஓடி போச்சு? கணவன் மனைவி தாம்பிள்ளை இப்படி சுருங்குச்சு. இப்போ இன்னும் அதுலேயும் ஒரு சுருக்கம். என்ன சுருக்கம்? எப்படி வந்துருச்சுங்க? நான் நல்லா இருந்தால் போதும். இப்போ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுங்க. உறவுகளுக்காக தியாகம் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்காக எத்தனை பேர் ஆயத்தமாக வரீங்க? கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியா? நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியா? சரி, இப்போ இந்த மாற்றம் எப்படி இருக்கணும்? நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, இனி தியாகமான வாழ்க்கையை வாழணும் அப்படி நம்ம எல்லாம் முடிவு எடுத்துருக்குறோம் இல்லையா? அப்போ அந்த முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே வசனம் சொல்லியிருக்கு, நீங்கள் வஸ்திரங்களை கிழித்தல்ல. எப்படியா இருக்கணுங்களாங்க மாற்றம்? அந்த பலியானது, அந்த ஒப்பு கொடுத்தலானது எப்படி இருக்கணுமாங்க? உங்கள் இருதயங்களை கிழிக்கிற அப்படின்னா உங்கள் வெளி தோற்றமான ஒப்பு கொடுத்தல கர்த்தர் விரும்பவே கிடையாதுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
வெளியரங்கமாக சொல்லிடலாம், நான் தியாகமாக வாழ விரும்புகிறேன், தியாகமாக செயல்பட விரும்புகிறேன். அப்படி இல்லை, அது வேஸ்ட்டு. இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டு வெளியே போன அப்புறம் மறந்துடுறீங்கன்னா அது சுத்தமாக வேஸ்ட்டு. ஆனால் அது அப்படியே செயல்முறைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் இருதயங்களை கிழிக்கிறதுக்கு கணக்காகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? த ஆக்ஷன் கம்ஸ் இன் வேர்ட். அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே ஆக்ஷன் வருது, வெளியரங்கமான ஆக்ஷன் இல்லை, வார்த்தையில் ஆக்ஷன் இல்லை, உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் உருவாது பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியமானவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அடுத்தது தொடர்ந்து வாசிங்கம்மா. உங்கள் தேவனாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் யாருங்களாங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்களாங்க? அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இங்க தீங்கு எது அப்படின்னா, அவர் சொல்லி இருக்கிறார், நீங்க என்னை போல அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கு மாறாய் நடக்கிறோம் அப்படின்னா அது தீங்கு. என்னோட கூட இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்கு மாறாய் நடக்கிறோம்னா அது என்னதுங்க? அந்த தீங்கிற்கு அவர் என்னது? மனஸ்தாபப்படுறார். ரெண்டே வார்த்தை, அவரை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறீங்களா இல்லை அவரை மனஸ்தாபப்படுத்த ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்களேங்க, சொல்லுங்களையா, சொல்லுங்களையா. எதை பண்ண ஆசைப்படுறீங்க? எபேசியர் 5:1 அவர் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல. யாரை பின்பற்றுவர்களாகிங்களாங்க? தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்படின்னா இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு ஆளு. இமிட்டேட்டர்ஸ். நமக்கெல்லாம் பேர் என்னதுங்க அம்மா சொல்லுங்க, யார் நமக்கெல்லாம் பேர் என்னது? இமிட்டேட்டர்ஸ். இமிட்டேட்டர்ஸ்னா நீங்க அவரை பிரதிபலிக்கிற ஒரு ஆளு. யாரை பிரதிபலிக்கிற ஆளு? இயேசுவை பிரதிபலிச்சிங்க அப்படின்னா அவர் சந்தோஷப்படுவார். அதற்கு மாறாய் உங்க சுயத்தையோ, உங்க சொந்த விருப்பத்தையோ, உங்க வைராக்கியத்தையோ, உங்களுடைய வஞ்சங்களையோ நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா அவருக்கு என்னத்தைங்க நீங்க உண்டாக்குறீங்க? மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறீங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை எப்படி வச்சுப்பாங்க? ஆமாம், அவ்வளோதான், வேறு மாற்று கருத்தே இல்லை. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்று சொன்னால், எனக்குள்ள இன்னொரு கேள்வி வந்துச்சு இந்த வசனத்தை வாசித்த பிறகு. ஏன் நான் வாழ்ந்துதான் ஆகணுமா? அப்படி கேட்குற ஒரு கேள்வி புரிஞ்சுதுங்களாங்க? ஏன் நான் இப்படி வாழ்ந்தான் ஆகணுமா? நான் தியாகம் செய்த அப்படிலாம் வாழணுமா? நான் இயேசுவை பிரதிபலிச்சு தான் ஆகணுமா? அதை கட்டாயம் இருக்கா? சொல்லுங்களேங்க. ஏன் அப்படின்ற கேள்வி யாருக்காவது தோணுச்சா? தோணலன்னா சந்தோஷம். தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீயும் நானும் என்னைக்கே சாக வேண்டியவங்க. நீயும் நானும் என்னைக்கோ சாக வேண்டியவங்க. எங்கேயோ போய் அழிஞ்சிருக்க வேண்டியவங்க. எங்கேயோ போய் ஒண்ணுமில்லாம போயிருக்க வேண்டியவங்க. நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அழைச்சி தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. தன் ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறாரு. நம்ம மீட்டெடுத்து நமக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்ம செய்துதான் ஆகணும். 4 பேர் தான் கை தட்டினீங்க. நீங்கள் கை தட்டுறதுக்காக நான் சொல்ல, அந்த கைத்தட்டலை எதை நீங்கள் மிகுதிப்படுத்துறீங்கன்னா, அந்த கைத்தட்டலை நீங்கள் எதை மிகுதிப்படுத்துறீங்க தெரியுமா? இயேசு எனக்கு நன்மை செய்தாருங்க, அந்த இயேசுவை நான் காண்பிக்கணுங்க. அந்த முடிவெடுக்கிறவங்க கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. வேற கருத்தே இல்லைங்க. இங்க அவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா, அவரை நீங்க பிரதிபலிச்சீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார். தாவீதுக்கு தான் சொந்த திங்கிங் இங்க அவரால் காண்பித்திருக்க முடியும். இத்தனைக்கும் கர்த்தரே இந்த வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆனா அதிலேயும் அவர் கட்டுக்கோப்பா இருக்கிறார். இல்ல, இது கர்த்தருடைய செயல் அல்ல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல நான் கையை போட மாட்டேன். இது நன்மையான காரியம் இல்ல, இது தீமையான காரியம், இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், நான் அதை செய்ய மாட்டேன் நான் தரமானிக்கிறார். அல்லேலூயா. இதே போல எத்தனை பேர் உறுதியா நிக்க பிரியப்படுறீங்க? நான் இயேசுவை பிரதிபலிக்கணுங்க. நான் இயேசுவை போல தியாக மனப்பான்மையோட என் குடும்பத்தில் வாழணும். என் குடும்பத்தை அக்கம் பக்கத்தினோடு நான் அப்படி வாழணும். என் உறவுகளுக்காக நான் அப்படி வாழணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.